அன்புள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எத்தனையோ பேருடைய இருதயங்களில் வாசம் செய்ய வாஞ்சித்தும் அநேகருடைய இருதயங்கள் இன்னும் பூட்டப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் என்னுடைய இருதயத்தை நீர் திறக்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரா. இதோ வாசல் படியிலிருந்து நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய இதயத்திற்குள் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த அற்புதத்தை யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நீர் செய்திருக்கிறீரோ நாங்கள் எல்லாரும் எங்கள் வாயை திறந்து நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த உலகமாகிய சோதனை கூடத்திலே நாங்கள் வாழ்கிறோம் கர்த்தாவே. பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் பற்பல விதமான ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் கண்கள் யார் மேலும் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் மனம் யாருக்கும் பறிகொடுக்கப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. முடிவு வரைந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மரண பரியந்த உண்மையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து சந்தோஷத்தோடு இயேசுவின் முகத்தை பார்க்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. இயேசு போதும் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பத்திரமாக எங்களை கொண்டு செல்லும் ஐயா. இந்த உலகத்துல எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் தீர்க்காயசையும் கொடுத்து அநேகருக்கு நீதிக்குட்படுத்த உதவி செய்யும் ஐயா. எங்கள் கண்களால் எங்கள் கைகளால் அநேக ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட உதவி செய்யும் ஐயா. எங்களுடைய குடும்பத்தால் எங்களுடைய சபையால் அநேக கிராமங்களுக்கு சுவிசேஷர்கள் போக உதவி செய்யும் கர்த்தாவே. கர்த்தர் எங்களை எடுத்து அற்புதமாக ஆச்சரியமாக பயன்படுத்தும் ஐயா. பயங்கரமான ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் இயேசு எங்களோடு இருக்கும் பொழுது அது எங்களுக்கு பயங்கரம் அல்ல, அது எங்களுக்கு வெற்றி கர்த்தாவே. உலகத்திலே உங்களுக்கு பயங்கரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இவ்வளவாய் நேசிக்க என்னிடத்துல எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரா, எங்களிடத்துல எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரா. உம்முடைய காலடியில விழுந்து கிடக்கிறோம், அவ்வளவுதான் ஆண்டவரா, வேற ஒன்றுமில்லை கர்த்தாவே. நல்ல வேலைக்காக உங்க ஸ்தோத்திரம். வந்த அன்பு தம்பிமார்கள் தங்கிமாரை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் சிசுக்களை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய சரீர பலனை கொடும், திடகார்த்தத்தை கொடும். யாருடைய சரீரத்திலாவது எந்த வியாதியாவது இருந்து இந்த வியாதி டாக்டர் சொன்னார் சுகமாகாது என்றால் நீர் சுகமாக்கி கொடுங்க கர்த்தாவே. எங்களுடைய கைகளின் பிரயாசம் கர்த்தரால் இருக்கும் பொழுது நஷ்டம் அல்ல, லாபத்துக்கு மேல் லாபம் வரட்டும் கர்த்தாவே. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் 100க்கு மேலாக ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எல்லாரும் மனமாக சேர்ந்து விஸ்வவாணியினுடைய ஒவ்வொரு பணித்தளத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மிஷனரிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கிராமத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் இந்த வருஷத்திலே பல ஆயிரம் கிராமங்களை தத்தெடுக்க வேண்டும் என்று எங்கள் தம்பிமார்களும் தங்கைமார்களும் ஆர்த்தெழுந்து பணிபுரியும் இந்த விஸ்வவாணி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்திலே நாங்கள் ஜெபிப்போம் என்று எழுதினார்களோ, பிரதிநிதிகளாக எழுதினோம் என்று எழுதினார்களோ, நாங்கள் கிராமங்களை தாங்குகிறோம் என்று எழுதினார்களோ, அவர்களை பரலோக புஸ்தகத்திலே நீர் அண்டர்லைன் பண்ணினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரா. அவர்களுடைய பேருக்கு அடியிலே நீர் ஒரு அருமையான கோடு வரைந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரா. அவர்களை உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். உம்மை உயர்த்துகிறவர்களை நீர் உயர்த்தும்.
உம்மை நினைக்கிறவர்களை நீர் நினைத்தரணும், உம்மை தேடுகிறவர்களை நீர் தேடியறலும், உமக்கு கொடுக்கிறவர்களுக்கு நீர் கொடுத்தரலும். எங்களை நடத்தும் ஐயா, எங்கள் குடும்பங்களை நடத்தும் ஐயா, எங்கள் கைகளின் பிரயாசங்களை நடத்தும் ஐயா, எங்கள் சபைகளை நடத்தும் ஐயா, இந்த விஸ்வவாணி ஊழியத்தை நடத்தும் ஐயா. இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம இயேசுவை பற்றியே நம்ம பேச போகிறோம். நம்ம எப்பவும் அவரை பற்றியே நினைக்க போகிறோம். அவரை நினைக்கும் நினைவு இனிதாக இருக்கும். அது மாதிரி ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை நினைக்கும் நினைவு இனிதாக இருக்கும். அதுபோல் ஒரு புருஷனுக்கு தன்னுடைய மனைவியை நினைப்பது இனிதாக இருக்கும். ஒரு மனைவிக்கு தன்னுடைய புருஷனை நினைப்பது இனிதாக இருக்கும். இந்த 3 இனிமைகளும் வாழ்க்கையில் இல்லை என்றால் வாழ்க்கையில் தனிமை தான். ஆகினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சேலத்திலே இருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு நன்றி செலுத்துகிறேன். சேலத்திலே, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இவைகளை என்னுடைய 20வது வயதிலே நான் அலையாத இடங்கள் கிடையாது. பெரிய மலையிலே, FMBவிலே, நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவிலே பொதுச் செயலாளராக நான் வாழ்ந்த பொழுது என்னுடைய முக்கியமான இடம் மாறுநகலி தான். அதனாலே நான் இந்த இடங்களுக்கு எனக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவது உண்டு. இந்த மாவட்டத்தில் அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி வருவதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கர்த்தருடைய கூட்டம் நடக்க ஆண்டு உதவி செய்ததற்கு ஆண்டு சந்தோஷமாக இருக்கிறது. பெத்தேலிலே படித்த வளர்ந்த ஒரு சகோதரன் மூலமாக இவ்வளவு நல்ல ஒரு விழாகம் வந்திருக்கிறது. அந்த பெத்தலை எடுத்து நடத்த ஆண்டு பயணத்தில் அந்த P. சாமியல் அவர்களை நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மனிதன் மூலமாக எத்தனை மக்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் இருக்கிறார்கள். அதுபோல் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மூலமும், சகோதரர்கள் உங்கள் ஒவ்வொரு மூலமும் எத்தனையோ கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக என்னுடைய மனதிலே நினைத்து உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். அந்த நினைவும் ரொம்ப இனிதாக இருக்கும். ஆகையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்ல சந்தோஷமான உறவாக இருப்பதாக. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு வாழ்வார்களாக. எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருப்பதாக. அவைகள் எல்லாம் நிறைவாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தது, இயேசு எப்பொழுதும் என் மனதிலே நிறைவாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக நான் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிற பிதா என்று சொல்லுகிறார்கள். ஆகினாலே ஒருவனும் அவரை கண்டதில்லை, காண துணியவும் முடியாது. ஆனால் அவரை காணத்தக்கதாக நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் ஒரு பாலம் மாதிரி வந்து சேர்ந்து விட்டார் இயேசு கிறிஸ்து. இதை நினைக்க முடியாத அளவிற்கு இது நடந்து விட்டது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்து இந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். இவெல்லாம் அற்புதங்கள் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் தேவன் என்கிற ஒரு விபரமே நமக்கு தெரிய வந்தது. கர்த்தர் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு பின்னரே நமக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்னர் எவ்வளவோ 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 வருடங்களுக்கு, இன்ஃபினைட் வருடங்களுக்கு கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப் ஆஃப் காட் நோ ஒன் நோஸ். யாருக்கும் தெரியாது பிரியமானவர்களே. சும்மா விஞ்ஞானிகள் ஒரு கல்லை கண்டுபிடிச்ச உடனே இந்த கல் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. முட்டாள்கள். ஒருவனும் சொல்ல முடியாது, ஒருவனும் சொல்ல முடியாது. விஞ்ஞானிகளை நம்பாதேயுங்கள். ஒரு காலத்திலே பூமி தட்டை என்று சொன்னான், அது பிறகு உருண்டை என்று சொன்னான். நம்பாதேயுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அகப்பை தான் மூளை. அப்படி எத்தனை 1000 மனிதர்களுக்கு மூளை கொடுத்த கர்த்தருக்கு எவ்வளவு மூளை இருக்கும்? உங்கள் மூளையும் என்னுடைய மூளையும் மண்ணடிக்க போன பிறகு புழுக்கள் சாப்பிடும். நாசா என்ன, காசா என்ன, ஒருவனாலேயும் கர்த்தருக்கு வரைகோடு வரைய முடியாது பிரியமானவர்களா. தயவு செய்து பைபிளை கேள்வி கேட்காதீங்கள்.
தயவு செய்து பைபிளை கேள்வி கேட்கிறவர்களோடு சேராதேயுங்கள். கர்த்தர் என்றால் பைபிள், இயேசு என்றால் பைபிள், பரிசுத்த ஆவி என்றால் பைபிள். நீங்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்றால் பைபிள். இந்தியா வாழ வேண்டும், ஐரோப்பா வாழ வேண்டும், அமெரிக்கா வாழ வேண்டும் என்றால் பைபிள். எகிப்திலே நடப்பது என்ன, லிபியாவிலே நடப்பது என்ன, துனிசியாவிலே நடப்பது என்ன, எல்லாம் அலங்கோலம். காரணம் பைபிள் இல்லை. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்சி போகின்றது, இன்னொரு கட்சி வருகின்றது. தமிழ்நாடு வாழும் என்று நினைக்கிற வாழாது. இயேசு இல்லாமல் இலங்கை வாழாது, இந்தியா வாழாது, உலகம் வாழாது. ஒருவர் வாழ முடியாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்பது ஒரு இட ஆகு பெயர். உலகத்தில் உள்ள மக்களை இது குறிக்கின்றது. குடும்பம் என்பது ஒரு ஆகு பெயர். கணவன் மனைவி பிள்ளைகளை குறிக்கின்றது. மனிதன் என்பது நான், மனுஷி என்பது நீங்கள். ஆவி, ஆத்மா, சரீரம், அவ்வளவுதான். இது மூன்று பொங்கி வழிய வேண்டும் என்றால் வேத வசனம் என் மனதிலே தங்கி ஆக வேண்டும். அதனால்தான் நான் உங்களிடத்திலே ஒன்று தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். பைபிளை விட்டு விடாதீங்க. பைபிளை படித்து கொடுக்கும் போதகர்களை விட்டு விடாதீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவதை விட்டு விடாதீங்க. விசுவாசிகளின் ஐக்கியத்தை விட்டு விடாதீங்கள். எந்த கோயிலும் நிறைவான கோயில் கிடையாது. எந்த டினாமினேஷனும் 100% கிடையாது. அதனால எந்த கோயிலையும் குற்றம் சொல்லாதீங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு கோயில் கொடுத்திருந்தால் போங்கள். ஆண்டவரை விடாதீங்கள். நீங்கள் இயேசுவை விட்டு விடாதீங்கள். நீங்கள் அதிகாலை ஜெபத்தை விட்டு விடாதீங்கள். நீங்கள் வசனத்தை விட்டு விடாதீங்கள். அநேக மிஷனரி சங்கங்களை எனக்கு தெரியும் இந்தியாவில். நான் இந்தியா முழுவதும் சுத்துகிறேன் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சை என்னவென்றால், எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா சபைகளும் வளர வேண்டும். சர்ச் growth is very important. There are 3 kinds of growth. 3 விதமான வளர்ச்சி இருக்கின்றது சபை என்றால். 3 additions. biological growth. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்தவர்கள் பிறப்பதனாலே growth உருவாகின்றது. பட் இட் இஸ் a biological growth. சிலர் சிஎஸ் சபையில் இருந்துட்டு பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறார்கள். சிலர் அந்த சபையில் இருந்துட்டு 7ஆம் நாள் சபைக்கு போகிறார்கள். அது transfer growth. It's not the real growth. ஆனால் what is growth? Conversional growth. கிறிஸ்தவ அல்லாதவர்கள் கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிந்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையில சேருவதே growth. சேலத்தில் உள்ள ஒவ்வொரு சபையிலேயும் ஞானஸ்நான தொட்டிகள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதிலே ஒரு பிரச்சனையை கிளப்பாதேயுங்கள். தெளித்து கொடுக்க வேண்டுமா அல்லது நாம் ஒரு குளித்து அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டுமா என்று பிரச்சனை கிளப்பாதேயுங்கள். ஆனால் ஞானஸ்நானம் கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுங்கள். ஒவ்வொரு கோயிலிலேயும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 2 குடும்பமாவது 3 குடும்பமாவது சேலம் மாவட்டத்தில் ஞானஸ்நானம் எடுக்கட்டும், திருமுழுக்கு எடுக்கட்டும். மக்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் கண் திறக்கப்பட வேண்டும், உங்கள் கண் திறக்கப்பட வேண்டும், இயேசுவை சரியாக அறிந்து கொள்வதற்கு. அதனாலே தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் சபையிலே இதுவரைக்கும் அவர்கள் ஒரு கிராமத்தை சுதந்திரிக்காமல் இருப்பார்கள் என்றால், நீங்கள் ஏதாவது ஒரு சபையிலிருந்து வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சபை குருவானத்திலே போய், ஐயா நம்ம கோயில் சார்பில் நமக்கு ஒரு கிராமம் வட இந்தியாவில் அல்லது குஜராத்தில் ஒரு தம்பி ஒரு லிஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்கள் குடும்பம் நல்லா வாழுதுன்னா குடும்பத்தின் சார்பில் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஒரு கூட்ட மக்கள் திருமுழுக்கு எடுக்கட்டும், திருச்சபை பிறக்கட்டும், இயேசு வரட்டும், கிராமமே மாறிடும். எல்லாத்துலேயும் மாறிடும் பிரியமானவர்களா, எல்லாத்துலேயும் மாறிடும். பிரைம் மினிஸ்டருடைய
அந்த 100-day ஒர்க் என்று சொல்லி அவர்கள் எத்தனையோ செய்தும் மக்களுடைய மனம் மாறாததுனாலே எல்லாம் மாறவில்லை. பிரியமானவர்களா, கிராமங்கள் மாறினால் இந்தியா மாறும். பிரியமானவர்களே, இந்தியா வாழ வேண்டும் என்றால் பம்பாய், டெல்லி, ஹைதராபாத், சென்னை, கல்கத்தா, கான்பூர் என்று சொல்லப்பட்ட பட்டணங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, இந்தியாவின் 80% பாப்புலேஷன் ஜனத்தொகை கிராமங்களிலே இருக்கின்றது. பிரியமானவர்களே, கிராமங்கள் வாழாமல் இந்தியா வாழ முடியாது. பிரியமானவர்களே, பொருளாதாரத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்வார்கள் என்றால் நாடே அழியும். பிரியமானவர்களே, விவசாயம் வாழாமல் ஒரு தேசம் வாழ முடியாது. கிராமங்கள் என்றால் விவசாயிகள், தொழிலாளிகள், டே லேபர்ஸ், இவர்களை வைத்துதான் இந்த தேசத்தினுடைய வாழ்வு இருக்கின்றது. இதை செய்வதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். Bless one village, God will bless you. If you want to be blessed, bless the villages. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பாராக, எனக்கு திறப்பாராக. எதற்கு? கர்த்தரை கண்டுகொள்வதற்கு. பாருங்கள், 110வது சங்கீதத்தை பாருங்கள். அது ஒரு பரலோக உரையாடல். இது ஒரு முக்கியமான சங்கீதம். இது ஒரு பெரிய, இது ஒரு கடுமையான தியாலஜிக்கல் இஷ்யூ. இதை நீங்கள் சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. see the dialogue. அதனுடைய பொருள் என்னவென்றால், கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 ஆனால் 1. பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் குமாரன் அல்ல, ஆனால் 3 1. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 1. ஆவி மட்டும் தனியா இருக்க முடியாது, சரீரம் மட்டும் தனியா இருக்க முடியாது, ஆத்மா மட்டும் தனியா இருக்க முடியாது. 3 1 பர்சனாலிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 1 ட்ரினிட்டி. அதனால நீங்கள் இதை நல்லா அறிந்து கொள்ளணும். பார்த்துக்கோங்க, சுவிசேஷ ஊழியத்தை மதம் மாத்துறதுக்காக நம்ம செய்வோம் என்றால் தப்பு. இந்துக்காரெல்லாம் கிறிஸ்தவர்களா மாறிடணும், இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. மதம் வேறே, மனம் வேறே. மத மாற்ற தடை சட்டம் என்ற ஒன்று அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கின்றது, ஒரிசாவில் இருக்கின்றது, மத்திய பிரதேசத்தில் இருக்கின்றது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில் குஜராத்தில் இருக்கின்றது. அந்த பில்லின்படி என்ன செய்ய வேண்டும்? யாரும் அப்படி சடார் என்று மனம் மாற முடியாது. மேஜிஸ்ட்ரேட் போய் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண வேண்டும். மத மாற்ற தடை சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அது மதம் மாற்றம். ஆனால் மன மாற்றத்தை தான் இயேசு சொல்லுகிறார். விஸ்வவாணி ஊழியம் என்பது ஒரு மதம் மாற்றும் ஊழியம் அல்ல, ஒரு மனம் மாற்றும் ஊழியம். அதுதான் உண்மையான சுவிசேஷ ஊழியம். உன்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்திலே அட்மிஷன் கொடுப்பேன், நீ உன் பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தால் என்றால் அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் எந்த மதத்து பிள்ளைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களா, அவர்கள் குவாலிஃபை பண்ணுகிறார்கள், அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸை அவர்கள் நிரப்பி கொடுக்கிறார்கள், அதற்கு ஃபீஸை கொடுக்கிறார்கள், அட்மிஷன் கொடுத்தே தீர வேண்டும். வஞ்சகம் என்பது இருக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த வசனம் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லும் போது உங்களுக்கு விலையும் கெடு மாத்துக்கிடுங்க. அதனால நீங்களும் நானும் மனதில் நல்லா வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒரு மத பிரச்சாரம் செய்வதற்காக நாம் கூடவில்லை. ஒரு பெரிய ஒரு தேவனுடைய செயல் ஒன்று என்னுடைய ஜீவியத்தில், உன்னுடைய ஜீவியத்தில் இடம்பெற வேண்டியது இருக்கின்றது. மனம் மாற வேண்டும். ரிப்பென்ட். அதான் முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ரிப்பென்ட். The kingdom of God is near. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள்,
மதம் திரும்புங்கள் என்று சொல்லவே இல்லை இயேசு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்பா, இந்த மனமாற்றம் இல்லை என்றால் எந்த மனிதனும் உலகத்தில் சந்தோஷத்தோடு வாழ முடியாது. அவனுக்கு எத்தனையோ இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், மகசூல் இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் மதிகடனே உன் ஆத்மா இன்றைக்கு இரவிலே உன்னை விட்டு எடுபடும் என்றால் நீ எங்கே போவா? இட்டர்னிட்டி. இதெல்லாம் சீரியஸ் கொஸ்டின்ஸ். இதைத்தான் நாம் அடிக்கடி பேச வேண்டுமே தவிர, நாளைக்கு நான் என்ன சட்டை போடணும், நாங்க இன்டர்வியூக்கு போறேன் என்னத்தை படிக்கணும், நாளைக்கு காலையில என்ன சாப்பிடணும், these are all secondaries. Primaries where you are going to go after your death. மரணத்துக்கு பின்னால எங்கே போக போகிறீர்கள்? நான் எங்கே போக போகிறேன்? நேற்று நான் சொன்னேன், வாழ்க்கை என்பது ஒரு 8 மாடி கட்டடம். ஒவ்வொரு மாடியிலையும் 10 வருடங்கள் இருக்கின்றது. ஒரு டிகேட் என்று சொல்லுகிறார்கள். 10 வருடங்கள் ஒரு மாடி, அடுத்த மாடி, அடுத்த மாடி, எத்தனாவது மாடியிலே நீ இருக்கிறாய், நீ இருக்கிறாய் என்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.